சென்னை ஆவடி அருகே அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து தவறி முதல் மாடியின் சன்ஷேட் ஷீட்டில் விழுந்த குழந்தையை அங்கிருந்த பொதுமக்கள் பத்திரமாக மீட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 நிமிடத்தில் அனைவரின் இதய துடிப்பையும் நிறுத்திய பதைபதைக்க செய்யும் சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து தவறி விழுந்த குழந்தை சன்சைட் ஷீட்டின் முனைப்பகுதியில் தொங்கியபடி குடியிருப்பு வாசிகளை கதிகலங்கச் செய்த காட்சிகள்தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் பூம்பொழில் நகரில் விஜிஎன் ஸ்டெப் போர்ட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது அடுக்கில் வெங்கடேஷ், ரம்யா தம்பதி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஹரின் என்ற 7 மாத குழந்தை ஒன்று உள்ளது. சம்பவத்தன்று குழந்தையின் தாய் இடுப்பில் குழந்தையை வைத்துக் கொண்டு உணவு ஊட்டி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பால்கனி அருகே உணவு கொடுத்து கொண்டிருக்கும் போது வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குழந்தை உற்சாகத்தில் இடுப்பில் இருந்தபடியே எகிரி குதித்ததாக தெரிகிறது. இதில் தாயின் கை நழுவிய குழந்தை பால்கனியில் இருந்து கீழே விழுந்துள்ளது. ஆனால் முதல் அடுக்குமாடி குடியிருப்பில் சன்ஷைன் ஷீட் ஒன்று சரிவாக போடப்பட்டிருந்தது. அதில் குழந்தை விழுந்ததால் குழந்தை அடிபடாமல் தப்பியது. உடனே அருகில் இருந்தவர்கள் அனைவரும் பதறி துடித்து உதவிக்கு ஆட்களை அழைத்தனர். சில நிமிடங்களில் அங்கு கூட்டம் கூடிய நிலையில் முதல் மாடியின் பால்கனிக்கு சென்ற சிலர் ஜன்னல் வழியாக ஏறி குழந்தையை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினர். இதனிடையே குழந்தை சரிவான சன்ஷைன் ஷீட் வழியாக படிப்படியாக நழுவி அதன் முனைப்பகுதிக்கு வந்துவிட்டது. கால்கள் 2 அந்தரத்தில் தொங்கியபடி எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்துவிடும் என்ற நிலையில் அனைவரும் பதறி துடித்தனர். அப்போது கீழடுக்கில் ஒரு குடும்பத்தினர் வீட்டை காலி செய்து கொண்டிருந்ததால் போர்வை, மெத்தை உள்ளிட்டவற்றை வெளியே எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். உடனே அப்பகுதி மக்கள் அங்கிருந்த பெரிய போர்வை ஒன்றை எடுத்து 4 புறமும் பிடித்தபடி குழந்தைக்கு பாதுகாப்பு அரணாக கீழே நின்று கொண்டனர். சரியான பிடிமானம் இல்லாத ஜன்னல் வழியாக லாவகமாக மேலே ஏறி குழந்தையின் கையை பிடித்து தூக்கி காப்பாற்றினார். அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஹரி என்பவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே அங்க வந்து ஈஸியா வந்து இட் வாஸ் நாட் ஈஸி, எல்லாருமே வந்து ஏற முடியல ஆக்சுவலா. பட் அந்த பேலன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி பேபின்னு வந்து ஷர்ட் பிடிச்சி கீழே கிறக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கீழே ஷர்ட் வந்து வெயிட் தாங்குமா இல்லைன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பிடிச்சிட்டு ஸ்லோவா கீழே கிறக்கிட்டார். இந்த வீடியோ காட்சியை எதிரே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கல்லூரி மாணவி ஒருவர் தனது செல்போன் மூலம் எடுத்திருந்தார். மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வீடியோவை குடியிருப்பு வாசிகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியதாக அவர் கூறினார். இதை பார்த்து இதுக்கப்புறம் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது நல்ல நேரம் கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து யாருமே அவங்க சண்டேன்னு சொல்லிட்டு வெளில போகாமல் இருந்தாங்க. ஸோ கரெக்டாக நம்ம பால்கனி ஓப்பன் பண்ணி பாப்பாவை எடுத்துட்டோம். இந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிருந்துருக்கும். மீட்கப்பட்ட குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தை நலமுடன் இருப்பதாக கூறியுள்ளனர். பெற்றோர் பால்கனி அருகே குழந்தையை கொண்டு வரும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். குழந்தைகள் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் பால்கனியை இரும்பு கம்பி அல்லது இரும்பு வலை அடித்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர்.